நடந்து வந்தாலும் மனசுல கஷ்டங்கிறது அவருக்கு ஒண்ணு இருக்கு. என்ன கண்கலங்கி முகமாடி கவலையோட வராரு. பிள்ளைகளுக்கு மனைவிக்கிற அவியலுக்கு கவலை இல்ல, அவியலுக்கு என்ன அவியலுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலையாவது கணவர் நம்ம கூட பாசமா இருப்பாரா? எங்க அண்ணி ஒரு நாளுக்கு பிள்ளை மேல பாசமா இருப்பாங்களா? ஆமா சரி. எங்க அண்ணி ஒரு நாளுக்கு அப்படித்தான் நாயினாலே பிடிக்காது. ஆமா நாய் என்ன வருது? சரி நாய் உன் வீட்டுல நிக்க மாட்டேங்க, என் வீட்டுக்கு வர அவர்கள் அங்கிருந்து மகனமாகி இடத்தை கொண்டு இசைக்கமாத்து நாடாரே அவர்கள் கலங்கி முதவாடி நாளை கொடூர் மாதிரியாக மாவடி வந்தல்லவோ மாவடி பாதையாக மாவடியில வந்து இசைக்கம்மனை ரோட்ல நின்னு மேற்க பார்த்து கூப்பிட்டார். என் மாவடி இசைக்கு அம்மா வேலைக்கு வந்த இடத்துல என் வெள்ளாச்சியனை அப்படி விட்டுட்டு போயிட்டேனே, என் வெள்ளச்சிய தொலைச்சிட்டேனே, என் வெள்ளச்சிய கைக்கு கிடைக்குமா? அப்படி என்று சாமி இசைக்கம்மன மனதில நினைத்து கொண்டு இசைக்கு முத்து நாடார் மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவர் மாவடி தனை கடந்து வந்தாச்சு. அங்க போகும்போது நம்ம நம்பி அந்த ஆத்துல குளிச்சோம். ஆத்துல குளிச்சாச்சு. வீட்டுக்கு போகும்போது நம்ம அதுல குளிச்சிருவோம். குளிச்சிருவோமே, கொஞ்சம் குளிப்ப போட்டு போயிருவோம். அதாவது எம்மா நீங்க குளிங்க. அவர் சொன்னாரு இசைக்கு முத்த நட பசிக்கவும் இல்ல, தூக்கவும் இல்ல, குளிக்கவும் இல்ல, குளிக்கவும் தோணல. நீங்க எல்லாம் குளிக்க, சாப்பிட்டுட்டு குளிங்க. கட்டு சோரம் சாப்பிட்டாங்க. அந்த ஆத்து பக்கத்துல வச்சு குளிச்சாங்க. இவர் பாத்துக்கிட்டே இருந்தாரு இசைக்கு முத்த நடாரு. நாய் இந்த ஆத்து பாதையா வந்துடாதா? சில பேர் ஆத்துல தூக்கி போட்டுப்பாங்க. ஆத்து பாதையா வந்துடாதா? இப்படிதான் கடையத்தலைவிய கோயிலுக்கு போனவங்க கோயிலுக்கு, இந்த சாயிட்டுக்காரப்பா கோயிலுக்கு அப்போ டிராக்டரியில போனோம். ஆத்த கிடந்து போக வேண்டியிருக்கு. நாயும் கையில டிராக்டரியில போட்டு கொண்டு போயிட்டோம். யான் கூட பிறந்த ஒரு என்ன செய்யறா பாருங்க. நீங்க தான் குளிக்க இல்ல, சாப்பிட இல்ல, வெள்ளச்சி ஞாபகத்திலே இருங்க. வெள்ளச்சி ஞாபகத்துல நாங்க குளிச்சாச்சு. கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாக்கிய சாப்பிட்டாச்சு. சாப்பிட முடியல, குளிக்க உணர்ச்சி இல்ல, தூக்கம் வர மாட்டேக்கு, பசிதான் இருக்கு, சாப்பிட முடியல. அப்போ இசைக்கு முத்த நடாரு சொல்றாரு, அம்மா தம்பி ஆத்துல எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அங்க சாப்பிட்டு முடிச்சாங்க. இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. நாய் கவலை அவருக்கு பெரிய, வெள்ளச்சி கவலை பெரிய கவலை, நமக்கு மாதிரி அவருக்கு பெரிய கவலை. அதனால அப்போ கண்கலங்கி முகமாடி சரி நம்ம பைய தெற்க போவோம்.
நடக்க முடியாட்டாலும் உருண்டாலும் போயிருவோம். ஆமா என்ன செய்யணும்? உருண்டு போயிருவோம். ஊரை பார்த்து போயிருவோம். சரி அப்படி என்று சொல்லி அவர்கள் எங்கே எங்கே வராரோ மனைவியை தான் அழைத்தே சகிமுத்து நாடாரோ. எங்கே எங்கே வராரோ ராஜபுதூர் வாதையாரே ஓசியால் புறமாவிட்டே அண்ணம் போல நடுநாடாந்தே ஆசாரமா கையை வீசி எங்கே எங்கே வராரோ பனகுடி வந்தல்லவோ பனகுடி வந்தல்லவோ சகிமுத்து நாடாரோ. பணங்கோடி வந்தல்லவோ பணங்கோடி வந்தல்லவோ இசைக்கு போத்து நாடார் பணகுடிக்கு வந்தாங்க. இசைக்கு முத்த நாடார் பார்த்தாரு. வெயில் மத்தியான வெயிலா இருக்கு. சரி நாமளும் வெகு தூரமா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நமக்கு களைப்பா இருக்கு. சரி மனுஷனுக்கு சாப்பிட முடியல, நான் நடக்கத்தான் முடியுமா? முடியாதம்மா முடியாது பேசத்தான் முடியுமா? ஆமா பேசதான் நம்ப இருக்குமா என்னதான் இருக்கும். சரி அப்போ அவரு கண்களுக்கு முகவாடி ஆமா பணக்குடி பாதையாக ஆமாம்மா. அவர் மனைவி பார்த்தல்லவோ நாடாரோ என்ன சொல்வாரா எளியம்மாவின் கொடியே எந்த வார்த்தை சொல்ல கேளா வெள்ளச்சிய காணலையே என்ன செய்வோம் யாரு செய்வோம் இசைக்கு முத்து நாடாரே முத்து போல கண்ணீரைத்தான் முகமெல்லாம் சோர விட்டான் அவளம் போல கண்ணீரைத்தான் அவளம் போல கண்ணீரைத்தான் பக்கோமெல்லாம் அவளும் போல கண்ணீரைத்தா அவளும் போல கண்ணீரைத்தா அங்கமெல்லாம் சென்றலிட்டாரே மனைவி அவள் பார்த்தல்லவோ இப்படி அழுது புலம்பிக்கிட்டு தெரிந்து நடந்து வரீங்களே, இதுக்கு ஏன் அழணும்? ஆமா ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா கவலையே வேண்டாம். தீராத பணிக்கு தெய்வம் தானே சாட்சி. ஆமா சாமி தலையில பாரத்தை போட்டுட்டு சரி நம்ம பாட்டு நடந்து போய்கிட்டு இருப்போம். ஆமா அவ கடவுள் பாத்துக்கிடுவாரு. ஆமா கடவுள் பாத்துக்கிடுவார்ல. கடவுள் பார்த்துட்டு இருப்பாருல்ல. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். ஆமா ஆண்டவனை மனதிலே நினைத்த அனுதினமும் பூஜை செய்கின்ற பக்தோடி பெருமக்களே, சரி அந்த பரந்தாமன் ஒரு நாளும் இல்லை என்று சொல்வதில்லை ஐயனே. ஆமாமா அதனால ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம வெள்ளச்சி வருவா, மனைவி ஆறுதலை சொல்லுகிறாள். எத்தனை பேர் எத்தனை ஆறுதலை சொன்னாலும் அவருக்கு மனசு நம்ம நிம்மதி இல்லையே. அவளத்த நாயும் மறக்க முடியலையே அவளத்த வெள்ளச்சி என்னால மறக்க முடியலையே. அப்படி என்று சொல்லி ஆமா இசைக்கு மொத்த நாடார் மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவர் மனகோடி பாதையாக தெற்கு முகமானோக்கியவோ இசைக்கு மொத்த நாடார் மனைவியை தான் அழைத்தே எங்கே எங்கே பிள்ளைகளை தான் அழைத்தே இசைக்கு மொத்த என்ன
முன்னால ஒன்ன கும்பிட்டு தானே என் வெள்ளச்சிய கூட்டிக்கிட்டு அந்த மேல உப்புரணி ஊருக்கு போறேன். இப்போ நான் வரும்போது என் வெள்ளச்சி இல்லாம நான் வரேனே. மனசு இல்லாம என் ஊருக்கு நான் போறேனே. என் வெள்ளச்சியை நான் எப்படி அம்மா கண்டுபிடிப்பேன்? நான் எப்பன்னா பார்க்க போகிறேன்? எது அடிமணிந்து தண்ட நேட்டா ஏ தாயே சையம்மா ஏ வெள்ளச்சிய காணலையே நான் எங்கே நானும் போறேன் அம்மா இசைக்கு மூத்து நாடாரோ ஏ இசைக்கு அம்மன் வாசலிலே அவர் அடிமணிந்து தண்ட நேட்டா. படகு போகும்போது நாயோட போனேன். போகும்போது நாயும் கூட சொல்ல மாட்டேன். என் வெள்ளச்சிய வெள்ளச்சியோட நான் போனேன். வரும்போது என் வெள்ளச்சி இல்லாம நான் வரேன். உனக்கே மனது இறங்கவில்லை அம்மா. என் தாயோ இசைக்கு அம்மா என்று இசைக்கு அம்மனை தரிசனம் செய்து விட்டு பந்திரத்தை இசைக்கு அம்மனை தரிசனம் செய்தார். அவர் தரிசனம் தான் செய்தல்ல முப்பந்திரத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு நம்ம போவோம். கட்டுச்சோறு கெட்டு போயிடக்கூடாது. கொண்டு வந்த சாப்பாடை இதுல இருந்து சாப்பிடுவோம். என்ற கட்டு சோற்றை எடுத்து சாப்பிட சொன்னார் மனைவியை. அதான் நீங்க சாப்பிடுங்க நாங்க மனைவி. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு சோறு வேண்டாம், எனக்கு சொந்தமும் வேண்டாம், குடிக்க மோர் எனக்கு வேண்டாம். சொந்தத்துல பரமசுந்தர மாதிரி எனக்கு சோறு வேண்டாம்,